அன்பான கிரிக்கெட் ஃபேன்ஸ், நடந்து முடிஞ்ச ஆர்சிபி vs ஜிடி மேட்ச் பற்றின ரிவ்யூ தான் பார்க்க வந்திருக்கோம். டாஸ் ஜெயிச்ச ஆர்சிபி முதல் பவுலிங் போஸ்ட் சூஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பேட்டிங் ஆட வந்து கேப்டன் சுமன் கில் அண்ட் சாய் சுதர்ஷன். பவர் பிளேயில் கில்லுக்கு அவ்வளோ ஸ்ட்ரைக் கிடைக்கல. பவர் பிளே நல்லாவே ஸ்ட்ரைக் பண்ணார் சாய் சுதர்ஷன். நல்ல ஒரு ஸ்கோர் எடுத்துகிட்டு போயிட்டு 50 அவரோட 15 கம்ப்ளீட் பண்ணார். ஸ்லோவாக அவரோட இன்னிங்ஸை பில்ட் பண்ணி இந்த சுமன் கில் 30 ரன்ஸ் அடிச்சு அவுட் ஆகிட்டார். அடுத்தது அந்த ஜாஸ் பட்லர் கூட பார்ட்னர்ஷிப் போட்ட சாய் சுதர்ஷன் நல்லாவே ஆடிட்டு இருந்தார். ஒவ்வொரு ஷாட்டும் கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி பேக் டு ஃபார்ம் வந்திருந்தார். 14th ஓவர்லேயே அவர் 100 கம்ப்ளீட் பண்ணிட்டார். 100 கம்ப்ளீட் பண்ண உடனே ஜேஸ் 2 ஓவரில் காட்டன் போல்ட் ஆகிட்டார். அடுத்ததாக ஜாஸ் பட்லரும் அவரோட விக்கெட்டை இழந்துட்டார் 25 ரன்ஸுக்கு. அடுத்ததாக அந்த வாஷிங்டன் சுந்தர் கொஞ்சம் மெதுவாடி இருந்தார். அடுத்ததாக அந்த ஜேசன் ஹோல்டர் அவரோட ஃபயர் பவர் காட்டி ஃபினிஷிங்கில் 205 என்ற ஸ்கோர் எடுத்துகிட்டு வந்தாங்க. புவனேஷ் குமார் நல்லாவே போல் பண்ணியிருந்தார், ஒரு விக்கெட் எடுத்து. அடுத்ததாக சுயேஷ் சர்மா 2 விக்கெட் எடுத்திருந்தார். செகண்ட் இன்னிங்ஸில் பேட்டிங் ஆட வந்து 206 என்ற ஸ்கோரை சேஸ் பண்ண வந்து விராட் கோலி அண்ட் ஜேகே பத்தல் அவர் விக்கெட் இயர்லேயே இழந்துட்டார் முகமது சிராஜ்கிட்ட. இன்றைக்கி அவரும் விராட் கோலியும் தேவதேவ் படிக்கலும் சூப்பராக ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. தேவதேவ் படிக்கல் ரியலி பிளேட் ரியலி குட் இன்னிங்ஸ். அண்டு விராட் கோலியும் சும்மா சொல்லக்கூடாது, ஒரு ஃப்ளிக் அடிப்பார் பாருங்க மிட் வீக்கில், சரியான ஷாட் 81 ரன்ஸ் அடிச்சு பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டே இன்றைக்கி வாங்கியிருக்காரு. அடுத்து தேவதேவ் படிக்கலாம் அவுட் ஆக விஜய் சர்மா கேப்டன் ரஜத் பட்டிதார் வந்தார் சென்றார் தான் இன்றைக்கி நிலமை. அடுத்ததாக குர்னால் பாண்டியா டீம் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. இந்த 18.5 ஓவர்லேயே வின் பண்ணி டாப் 2க்கு போயிட்டாங்க. ஆர்சிபிக்கு நல்ல வெற்றி. கீப் கோயிங்.